கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இதுக்கு நான் என்ன தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னா, தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னு நான் தலைப்பு வச்சிருக்கிறேன். நினைவு அப்படின்னா என்ன, நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தப்படுது அப்படின்னா, ஒருத்தவங்களை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஞாபகம் அல்லது அவங்களை பத்தியதான ஒரு சிந்தனை, எண்ணம், இதெல்லாம் சேர்த்துதான் நினைவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நமக்கு எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்காங்க. தெருவுல போய் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கும் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் பேர்ல தான் இருக்கும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க வண்டி எடுத்துட்டு போகலாம், அல்லது வெளியூர்ல படிக்கலாம், வெளியூர்ல வேலை பார்க்கலாம். ஆனா நம்ம சிந்தனை, நம்முடைய எண்ணம் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, என் பிள்ளை எப்படி இருக்கானோ, என் பிள்ளை சாப்பிட்டானோ, எப்படி இருக்கான், அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கா. அப்போ ஒரு பெற்ற தாயும் தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியதான சிந்தனை எப்பவும் நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒருவேளை நல்ல சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம், என் பிள்ளை இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டானோ அப்படின்ற நினைவு ஒவ்வொரு பெற்றோருக்குமே இருக்கும். அதை பார்க்கிலும் நம்முடைய தாயும் தகப்பனுடைய அன்பை பார்க்கிலும் மேலான ஒரு அன்பு என்ன அப்படின்னா, மேலான ஒரு நினைவு நம்மள பேர்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். அந்த நினைவுகளை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னைய நினைச்சிருக்கிறேன், நான் உன் பேர்ல நினைவா இருக்கிறேன். இந்த அதைத்தான் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். நம்ம மேல ஆண்டவர் என்ன பண்றாரா, நினைவா இருக்காராம். எப்ப மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்ம மேல நினைவாதான் இருக்காரு. நாம தான் அடிக்கடி ஆண்டவர் பேர்ல நினைக்காம போறோம், ஆண்டவரை நினைக்காம மறந்து போறோம். எப்பெல்லாம் நம்ம மறக்கிறோம், ஒருவேளை அது ஜபத்துல நம்ம ஜபம் பண்ணாம இருக்கிறதும், வேதத்தை வாசிக்காம இருக்கிறதும், ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது எல்லாமே நம்ம அவர் மேல நினைக்கவே மாட்டோம், அவர் மேல நினைவாவே இருக்க மாட்டோன்றோம். நான் ஆண்டவர் பாருங்க நம்ம மேல 24 மணி நேரமும் நம்ம மேல நினைவாதான் இருக்கிறாராம். அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறோம். நான் அதைத்தான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்காராம். நான் அடிக்கடி போகும்போது ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. இப்போ பாஸ் சொல்றாரு, ஆண்டவர் எப்பவுமே நம்மளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அவர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு ஜோம் பண்ணாதான் சொல்லுவாரு. நம்ம எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நம்மளை எப்போ ஏற்றுக்கொண்டாரோ அப்பையிலிருந்தே அவர் கண்கள் நம்ம மேல நோக்கமா இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வேதத்துல அநேகம் பேரை நம்ம பார்க்கிறோம், அற்பமா எண்ணப்பட்டு இந்த உலகத்துல மனிதர்களால் அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் நினைவு கூர்ந்தாராம். நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய சொந்த சகோதரர்களால அவன் பகைக்கப்பட்டு குழியில போடப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை ஒரு நாள் மறக்கவே இல்லை. பானபாத்திரக்காரனின் தலைவன் அவனை நினையாமல் போனானா, யோசேப்பை நினைக்காம போனானா. ஆனா மனிதர்கள் யோசேப்பை மறந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்காமல் அதிபதியா இந்த தேசத்துல உயர்த்தினாராம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னை யாருமே நினைக்கல, எனக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நினைவுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா, மறதி. மறந்துறதுதான் நினைவுக்கு ஆப்போசிட் மறதி. அது அப்படித்தான் அழைக்கப்படுகிறது. ஒருத்தவங்க நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னா நம்மளை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். உலகத்துல நம்ம நினைக்காம எத்தனையோ பேர் போகலாம், நம்மளோட ரொம்ப அறிமுகமானவங்க, நம்மளோட ரொம்ப நெருங்கினவங்க, ஒருவேளை நம்முடைய தாயும் தகப்பன், நம்முடைய கூட பிறந்தவங்க யாரா இருக்கலாம், நம்மளை நினைக்காம போகலாம், நம்மளை மறந்து போகலாம். ஆனா யோசேப்பை நினைவு கூர்ந்த தேவன் அவனை எப்படியாக உயர்த்தினாரோ அதே போல இந்த உலகத்துல மனிதர்களாய் கைவிடப்பட்ட நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் அவர் நினைக்க மறக்கவே மாட்டார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நினைவு கூறுகிற தேவன், நம்மளை நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால சோர்ந்து போகாதீங்க, என்னை மனிதர்கள் நினைக்கல, என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம பேர்ல என்ன பண்றாரா, நினைவோடு இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், நோவாவை நம்ம பார்க்கிறோம். வேலைக்குள்ள ஆண்டவர் விட்டுட்டாரு, விட்டு கதவை அடைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல நோவாவை கர்த்தர் நினைத்தருளினாராம். பாருங்க, அவர் கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு, உள்ள விட்டு அடைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் பாருங்க நோவாவை நினைச்சிருக்கிறாரு. கரெக்டா அந்த ஓபன் பண்ற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ண, அந்த கதவை திறந்து விடுறாரு, அந்த பேழையோட கதவை. அவர் நினையாம போயிருந்தாருன்னா, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் நினைக்காம போயிருந்தாருன்னா அவ்வளவுதான், அந்த தண்ணீர்ல மூழ்கி போயிருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தர் பாருங்க, நோவாவை ஆண்டவர் நினைத்தருளினாராம். ஆண்டவர் நம்மளை மறக்கிற தேவன் கிடையாது, நம்ம மேல ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன். நோவாவை எப்படி மறக்காம அந்த பேழையினுடைய கதவை திறந்து விட்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறதுக்கு அவர் நினைவுள்ள தேவனாய் இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம ராகேலை பார்க்கிறோம், ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். ராகேலுக்கு குழந்தை இல்லை,
அவ லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாலும் லேயாளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஆனால் ராகேலுக்கோ குழந்தை இல்லாம மலடியா இருந்தாலாம். ஆனா ராகேலுடைய ஜெபங்கள், ஆண்டவர் ராகேல் ஜெபித்த போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ராகேலை நினைத்தருளினாராம். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். யோசேப்பையும் பென்யமீனையும் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லையே, நான் நினைச்ச ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கலையே, நான் இன்னும் வீடு கட்டலையே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி நம்ம ஒருவேளை கலங்கி தவிச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நான் அநேக நாட்களாக இந்த காரியங்களுக்காக நான் விண்ணப்பித்துக் கொண்டு இருக்கிறேனே, நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்க மேல நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம்ம மேல ஒரு நாள் தீமையான எண்ணத்தை வைக்கவே மாட்டாரு. நம்ம மேல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் கொண்டு இருக்கும் போது நம்ம ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அன்னாளை பார்க்கிறோம். பாருங்க, அன்னாளை தேவன் நினைவு கூர்ந்தார், சாமுவேலை அவள் பெற்றுக்கொண்டாள். பாருங்க, தன்னுடைய சக்களத்தி அவளை என்ன பண்றா, நிந்தையா அவமானமா பேசிட்டே இருக்கிறா. உனக்கு குழந்தை இல்ல, நீ வந்துட்டு இப்படி இருக்கிற, இந்த சமுதாயத்துல குழந்தை இல்லாதவங்களுடைய நிலைமைய இப்பமே இந்த நிலைமையா இருக்குது, எவ்வளவோ அவதூறான வார்த்தைகளை பேசுறாங்க. அப்ப தன்னுடைய சொந்த சக்களத்தி அவளை எவ்வளவு அற்பமா நினைச்சிருப்பா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், குழந்தை இல்லாம. ஆனா கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்ததுனால அவள் சாமுவேலை பெற்றுக்கொண்டாலாம். கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க அவருடைய சமூகத்துல வடிக்கிறதான கண்ணீர், நீங்க என்னென்ன காரியங்களை நினைச்சு ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, வீணா போகவே போகாது. உங்களுடைய கண்ணீர் அது மனுஷர் முன்னாடி வடிக்காதீங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் வடித்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். நிறைய வசனங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே நீங்க மேல நினைவா இருங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்காதீங்க. எப்பயும் அவருடைய நினைப்புல நம்ம இருந்துகிட்டே தான் இருப்போம். அதனால ஆண்டவரே என்ன நீங்க மறந்துட்டீங்களோ, என்ன நினைக்காம போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் நம்ம புலம்பி இருக்கிறோம். ஒரு சோதனையான காரியங்கள், வேதனையான காரியங்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்ன நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை மறக்காமல் நம்மளை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். இதுல நம்ம பார்க்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின்படியா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை நினையாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர்தாமே இந்த வசனங்களின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.